அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மோடி பொங்கல் மற்றும் நயினார் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் அமித்ஷா. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகம் தலைநிமிர தமிழரின் பயணம் என்கின்ற தலைப்பில் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் தொகுதி வாரியாக அந்த பிரச்சாரத்தை பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் வருகின்ற ஜனவரி 4ஆம் தேதி புதுக்கோட்டையில் அந்த பாத யாத்திரை பயணமானது நிறைவு இருக்கக்கூடிய நிலையில் இந்த இறுதி நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அமரக்கூடிய வகையிலும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 2 லட்சம் பேர் அமர்வதற்கான அந்த ஏற்பாடுகள் புதுக்கோட்டையில் சிறப்பாக செய்யப்படுவதாகவும் தற்பொழுது அந்த தகவலானது வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பிறகு வருகின்ற அந்த ஜனவரி 5ஆம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதாகவும், அதே போன்று அந்த சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ தளத்தில் கிட்டத்தட்ட 2000 பெண்கள் கலந்து கொண்டு வைக்கக்கூடிய மோடி பொங்கல் என்கின்ற அந்த பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு அந்த பொங்கல் விழாவை சிறப்பிப்பதாகவும் அந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் அமரக்கூடிய அந்த நிகழ்வில், அதாவது பாத யாத்திரை நிகழ்வில் கலந்து கொண்டு முடித்துவிட்ட பிறகு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டும் 2000 பெண்கள் வைத்து இருக்கக்கூடிய இந்த மோடி பொங்கல் விழா என்கின்ற அந்த நிகழ்ச்சியிலும் அமித்ஷா கலந்து கொள்வதாக அந்த கட்சியினுடைய சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.